ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரீசெண்டா பெங்களூர்ல ஒரு ஃப்ரிட்ஜுக்குள்ள கிட்டத்தட்ட 50 துண்டுகளா, இப்போ சரி பண்ணப்பட்ட நம்பர் வந்து 59 துண்டுகளா ஒரு பொண் வந்து சடலமா எடுக்கப்படுறாங்க. இன்ஃபேக்ட் இந்த ஃப்ரிட்ஜை திறந்து இந்த கோரமான காட்சியை பார்த்ததே வந்து அந்த பொண்ணோட அம்மாவும் அக்காவும் அந்த இடத்துல அதை பார்த்து மயங்கி விழுந்தாங்கன்னு. ஆனா இதை பண்ணது யாரு அப்படிங்கிற ஒரு கேள்விதான் நம்ம லாஸ்ட் டைம் இந்த கேஸை விசிட் பண்ணப்போ எல்லாருக்குள்ளேயும் பரபரப்பா பேசப்பட்டது. இன்னைக்கு கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் அந்த வீடியோவை பார்த்திருக்கீங்க. நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட் செக்ஷன்ல மதன் இதை யாரு பண்ணாங்கங்கறத கண்டுபிடிச்சிட்டாங்க, அதுல வேற ஒரு பெரிய எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அதுல நடந்திருக்குது. ஏன்னா இதெல்லாம் பண்ணவன் வந்து கிட்டத்தட்ட 20 நாளுக்கு மேல ஓடி போய் கடைசியில் அவன் ஒன்னு பண்ணியிருக்கான் கடைசியில, ஓகேவா? ஆனா அவனை யாருமே சந்தேகப்படாத ஒரு பர்டிகுலர் பர்சனா இருந்திருக்கான். இன்ஃபேக்ட் இந்த கேஸ் ஆரம்பிச்ச டயத்துல இருந்து யாருமே இந்த பேரை சொல்ல கூட இல்ல. அந்த மாதிரி ஒரு புது ஒருத்தன் வந்து உள்ளுக்குள்ள வந்து இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிட்டு போயிருக்கானே, இதை பத்தி டீடைல்டா சொல்லுன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. வெல், அதுதான் இந்த வீடியோ. ஸோ ஒரு பொண்ணை கிட்டத்தட்ட 60 துண்டுகளா ஒருத்தன் வெட்டி ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கிற அளவுக்கு ஒரு புத்தி கொண்டவனா இருந்தானா அவன் யாரு, அவன் எதுக்கு இதை பண்ணணுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதுவும் நம்ம ஊர்ல இப்போ நடந்திருக்குது, பெங்களூர்ல நடந்திருக்குது. ஸோ யார் இதுக்கு பின்னாடி என்ன நடந்திருக்குங்கிறத டீடைல்டா ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிக்கிறேன். முதல் விஷயம், இது என்னன்னு தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன பேக் ட்ராப். பெங்களூர்ல செப்டம்பர் 2 ஒரு பொண்ணு வந்து 50 துண்டுகளா வெட்டி ஒரு ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கப்பட்டு அவங்க வீட்டுக்குள்ளே வைக்கப்பட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் 15 நாளுக்கு அது இப்படி ஒன்று நடந்திருக்குன்னா யாருக்குமே தெரியல. கொஞ்சம் கொஞ்சமா ஸ்மெல் வெளியே அதிகமா பேடா வருதுன்னு தெரிஞ்சு சுத்தி இருக்கிறவங்க வந்து அந்த வீட்டோட ஓனர் கிட்ட சொல்லி வீட்டு ஓனர் வந்து இவங்க வீட்டுல இன்ஃபார்ம் பண்ணி, யார் அங்க இருக்காங்க, என்னாச்சுமா, உங்க பொண்ணு அங்க தானே இருந்தாங்க, ஒரு பயங்கரமான பேட் ஸ்மெல் வருது, கதவு தட்டினாலும் திறக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னப்போ அவங்க அம்மாவும் அக்காவும் வந்து அந்த கதவை திறந்து பார்த்து வீடு ஃபுல்லா பூச்சி, மேகட்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, இந்த பிணங்களை சாப்பிடக்கூடிய பூச்சிகளா வந்து அந்த இடத்துல இருந்திருக்குது. அவங்க பயந்து போய் என்ன நடந்துச்சுன்னு தெரியாம ஃப்ரிட்ஜை திறந்து பாக்குறப்போ அவங்க பெத்து வளர்த்த அவங்களோட மகளே கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட ரக்ஷாபந்தன் அப்போ பார்த்திருக்காங்க, வீட்டுக்கு வந்து அண்ணனுக்கெல்லாம் கயிறுலாம் கட்டிட்டு போயிருக்காங்க. அந்த மகள் வந்து 59 துண்டுகளை வைக்கப்பட்டிருக்கிறத பார்த்து அவங்க அங்கேயே மயங்கி விழுந்து, இதுக்கு பின்னாடி யார் இருக்குங்கிற கேள்வி வர்றப்போ இவங்க ஆல்ரெடி திருமணம் ஆனவங்க, இவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குதுன்னு தெரிய வருது. இவங்களோட கணவன் அப்படிங்கிறவங்க வந்து அந்த ஏரியால தான் இருக்காங்க. இப்போ அவங்களோட மகள் வந்து நல்ல வேலைக்கு அவங்க கணவன் கிட்ட இருக்காங்க, இவங்க கிட்ட இல்ல. ஏன்னா அந்த பொண்ணுக்கு என்ன இருக்குன்னு ஒரு பயம் இருக்குது. பட் எனிவே, அப்போ அவங்க கிட்ட வந்து யார் இதெல்லாம் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்குறப்ப முதல்ல அவங்க மேலே சந்தேகம் வருது, அவங்களோட கணவன் மேல. ஏன்னா அவங்க இப்போ பிரிஞ்சிருக்காங்கிறப்ப அவங்க ஏதாவது ஒரு கோவத்தில் பட்டாங்க. பட் அவங்க வந்து இல்ல இதுக்கு ஒருத்தன் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அஷ்ரஃப் அப்படிங்கிற ஒரு பேர் சொல்றாங்க. அஷ்ரஃப் அப்படிங்கிற ஒரு பையன் வந்து இவங்க இருக்கிற அதே ஏரியால சலூன்ல வேலை பார்க்கக்கூடிய ஒரு பையன். அவனை வந்து போலீஸ் கஸ்டடியில் எடுக்கிறாங்க. இதே மாதிரி அவங்க கூட பேச்சு வழக்கில் இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து கஸ்டடியில் எடுக்கப்படுறாங்க, சஸ்பெக்டா ட்ரீட் பண்ணப்படுறாங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கப்பதான் கர்நாடகாவோட ஹோம் மினிஸ்டர் சொன்னார், ஆனா இதை பண்ணது இங்க இருக்கிற பசங்களை விட வெளியூர்ல இருந்து ஒரு பையன் இருக்கான், இப்ப அவன் வெளியூருக்கே திரும்பி போயிட்டான்னு எங்களுக்கு சந்தேகம் இருக்குது, சோ அவங்கள தேடி போறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி கொஞ்ச நேரத்துல ஒரு உடல் தூக்கு மாட்டின மாதிரி ஒடிஷால கண்டெடுக்கப்படுது, பார்டர் சைடு. இந்த பார்டர் சைடு அந்த ஒடிஷா போலீஸ் அதை பாக்குறாங்க, ஓகேவா? இது ஒன்று பேரலா கர்நாடகாவில் நடந்திருக்குது, யாரு பண்ணாங்கன்னு குழம்பி போயிட்டு இருக்கப்போ ஒடிஷால ஒரு உடல் கிடைக்குது, ஒரு ஆணோட உடல். அந்த உடலை வந்து எடுத்து பாக்குறப்போ தூக்கு மாட்டி இருக்குது, அதுல வந்து லெட்டர் இருக்குது. அந்த லெட்டர் வாசிக்கிறப்ப அதுல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பெங்களூர்ல மகாலட்சுமிங்கிற இந்த ஒரு பொண்ணை 60 துண்டுகளா வெட்டினது யாருன்னு சொல்லி எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, அது நான் தான். அண்ட் இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து அடிக்கடி என்கிட்ட நிறைய தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, அவங்களை வந்து ஒரு கோவத்துல நான் அடிச்சேன், கோவத்துல அடிச்சது வந்து அவங்க இறந்துட்டாங்க, அதுக்கப்புறம் அந்த பயத்துல நான் என்ன பண்றதுன்னு தெரியாம அங்கே இருந்து அவங்கள உடலை வந்து இப்படி வெட்டி உள்ள வச்சுட்டு தப்பிச்சிட்டேன் அப்படின்னு போட்டிருக்காங்க. பட் இட் டசன்ட் ஆட் அப். அப்படி உடனே ஒருத்தங்க பண்ண முடியாது, கரெக்டா? ஸோ போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்றாங்க, இங்க இருந்து அங்க கிளம்பி போறாங்க, அங்க போய் அந்த உடலை வந்து கண்டெடுக்கிறாங்க. இதுக்கு நடுவில் ஆனா இது ரெண்டுமே வந்து ரெண்டு எல்லைகளா இருக்குது, ஆனா நடுவில் வந்து நிறைய நடந்திருக்கணும், அப்போனாதான் இது ரெண்டும் நடந்திருக்கணும்னு சொல்லிட்டு தேடி பார்க்குறப்ப எதுக்கு அவங்களை அடிக்க போறான், இவங்க அடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்றப்போ அவங்க வந்து பதிலுக்கு இவங்க என்ன பண்ணாங்க, ஏன்னா நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குல்ல. ஸோ அதை தேடுறப்போ நம்மளுக்கு இப்போ மொத்த டீடைல் கிடைச்சிருக்குது. ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொலை பண்ணவனும் இறந்துட்டான், ஒருத்தங்க இறந்துருக்காங்க, அதை பண்ணவனும் இறந்துட்டான். ஆனா நடுவில் நடந்த விஷயத்த நான் இப்போ சொல்றேன். மகாலட்சுமி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு 29 வயசு பெண் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு கல்யாணமா இருக்குது, குழந்தை பிறந்திருக்குது. இவங்க வந்து அவங்க கணவனோட ஆனா அடிக்கடி சண்டையில இருக்கிற ஒரு பர்டிகுலர் பர்சனா தான் இருந்திருக்காங்க. எல்லார் வீட்லயும் சண்டை இருக்கும், பட் இந்த வீட்டில் இருக்கிற சண்டை வந்து ரொம்ப அதிகமா இருக்குது, எக்ஸ்ட்ரீமா இருந்திருக்குது. ஒரு தடவை கணவன் வந்து மனைவி கிட்ட இருந்த ஒரு சண்டையில மனைவி, அதாவது மகாலட்சுமி வந்து கணவனை கடிச்சு வச்சுட்டாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கா கடிச்சிருக்காங்க, ஓகேவா? சாதாரணமா இல்ல, ரொம்ப ஸ்ட்ராங்கா கடிச்சதுல கணவன் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போய் மனைவி கடிக்கிறாங்கன்னு சொல்லி இவங்க மேல கேஸ் கொடுத்திருக்காங்க. அந்த அளவுக்கு இருந்திருக்குது. மனைவி பதிலுக்கு இவன் வந்து என்கிட்ட காசு கேட்டு தொல்லை பண்றான், வரதட்சணை கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பதிலுக்கு அவன் மேல பழி போட்டுறதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. இந்த பிரச்சனைக்கு நடுவுல தான் அவங்களோட மகள் வந்து வளர்ந்துட்டு இருக்காங்க, 4 வயசு குழந்தை. இந்த காம்ப்ளிகேட்டட் சிச்சுவேஷன்ல இப்படியே போயிட்டு இருக்கிறது சரியில்லை அப்படின்னு தெரிஞ்சதுனால அவங்க கணவன் இருந்துகிட்டு மனைவியை விட்டு பிரிஞ்சு போகலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுல மகளை வந்து கூப்பிட்டுட்டு தனியா கிளம்பி போயிடுறாங்க. பட் ஃபார் அ பீரியட் ஆஃப் டைம் 4 மாசத்துக்கு வந்து மகள் வந்து இவங்களோட தான் இருக்காங்க. முதல்ல கணவன் கிளம்பி போறாங்க, மகளும் மகாலட்சுமியும் மட்டும் வந்து இருக்காங்க.
வராங்க. அப்போ அவங்க அண்ணன் வீட்டுக்கு போறாங்க. அண்ணன் வீட்லயும் அவங்களுக்கு சண்டை. ஸோ அண்ணனோட சண்டை வந்து அண்ணன் அவங்க வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டாங்க. இப்போ அவங்க அண்ணனோட வீட்டில் இருக்காங்க. ஓகேவா? அண்ணன் வந்து வீட்டை விட்டே கிளம்பி அவங்க வெளியே கிளம்பி போயிட்டாங்க. இப்போ அண்ணனும் மகளும் அவங்களும் மகளும் மட்டும் அண்ணனோட வீட்டில் இருக்கிறப்போ அந்த வீட்டில் தான் அவங்க இறந்து இருந்திருக்காங்க. இப்போ இவங்க கணவன் இருந்துகிட்டு ஏன் மனைவி தனியா வந்து எப்படி ஒரு மகளை பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மகளை கூப்பிட்டு வந்துடுறாங்க 4 மாசம் கழிச்சு. இப்போ மகாலட்சுமி மட்டும் தனியா அந்த வீட்டில் இருந்திருக்காங்க. இப்போ கணவனோட பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, நாங்க ஒன்னா இருந்த காலகட்டத்திலேயே அஷ்ரஃப் அப்படிங்கிற ஒருத்தனோட இவங்களுக்கு வந்து பயங்கர நெருக்கம். அதனாலதான் எங்களுக்குள்ள நிறைய பிரச்சனை வந்துச்சு. நான் நிறுத்துன்னு சொன்னா அவங்க நிறுத்தல. அதனாலதான் நான் அவங்களை விட்டு வந்தேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. சோ இப்போ ஒரு கொலை நடந்த உடனே அஷ்ரஃப் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொன்னாங்க. அஷ்ரஃப் அப்படிங்கிற பையன் வந்து அந்த இடத்துல அதே சலூன்ல வேலை பார்த்துட்டு இருந்திருக்கான். போலீஸ்க்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் என்னன்னா, இப்படி ஒரு விஷயத்த ஒருத்தன் பண்ணானா அவன் வந்து அந்த இடத்துல இருந்திருக்க மாட்டான். உடனே தப்பிச்சு ஓட பார்த்திருப்பாங்க. ரெட்டப்படவே அங்கேயே தான் இருக்கான். அப்போ அஷ்ரஃப் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அம்மா வந்து இன்னும் 4 பேரோட பேர் சொல்றாங்க. ஆனா அந்த 4 பேர் அவங்க வேலைகளை கரெக்டா பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஏரியால ஏதாவது ஆட்டோ ஓட்டுறவங்க ஆட்டோ ஓட்டிட்டு இருக்காங்க. மால்ல வேலை பார்க்கறவங்க மால்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. மகாலட்சுமிங்கிறவங்க வந்து அங்க கிட்ட இருக்கிற ஒரு மால்ல வந்து ஒரு துணி கடையில வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. இப்ப எல்லாருமே இங்க இருக்காங்கிறப்போ ஒரு பேரை வந்து அவங்க அம்மா கொடுத்திருக்காங்க. 4 பேர் கொடுத்திருக்காங்க. அதுல ஒரு பேர் மட்டும் அந்த இடத்துல இல்ல. அது யாருன்னு பாத்தீங்கன்னா முக்தி ரஞ்சன் ராய் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வெஸ்ட் பெங்காலோ ஒடிஷாவை சார்ந்த ஒரு பர்டிகுலர் பர்சன். இவங்க மட்டும் அந்த ஏரியால இல்ல அப்படின்னு தெரிஞ்சோம்னா அவங்களோட நெட்வொர்க்கை ட்ரேஸ் பண்றப்போ இவங்க கடைசி அவங்களோட தம்பி கிட்ட பேசியிருக்காங்கன்னு தெரிய வருது. அப்ப அவங்க தம்பியை போய் பிடிச்சிடுறாங்க. அவங்க தம்பி கிட்ட எதுக்கு உங்க அண்ணன் பேசினா, இப்போ உங்க அண்ணன் எங்க அப்படின்னு கேட்கிறப்போ அவங்க தம்பி வந்து எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி அவங்களும் மகாலட்சுமியும் கிட்டத்தட்ட 6 மாசமா ஒன்னா இருந்தாங்க. கணவன் மனைவியா தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்படி இருந்த டயத்துல மகாலட்சுமி வந்து அடிக்கடி உங்க கிட்ட பணம் கேட்டுட்டு இருந்திருக்காங்க. எல்லாத்தையும் கொடுத்து அதுக்கப்புறம் அந்த பணம்லாம் இஷ்யூ ஆகுது அப்படின்னு தெரிஞ்சோடனே இவங்களுக்கு நிறைய சண்டை வந்திருக்குது. ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு சண்டை போட்டுட்டு இருக்கப்போ போன் எடுத்து ஏதோ பேச போனப்போ மகாலட்சுமி கூட இருந்த இந்த முக்தி ரஞ்சன் ராய் இறந்து போயிருக்காங்களா, அவங்களோட தம்பியோட இப்ப பேசியிருக்காங்கல்ல போன் கால்ல, அந்த தம்பி வந்து இந்த மாதிரி அவங்களோட ஒன்னா இருக்கிற போட்டோஸை வந்து இவங்க பார்த்திருக்காங்க. சோ என் கூட இருந்துகிட்டு என் தம்பியோட என் நெருக்கமா இருக்குங்கிற மாதிரி சண்டை வந்து அந்த சண்டை வந்து ரொம்ப முத்தி போறப்பதான் கை கலப்பு ஏற்பட்டு மகாலட்சுமி இருந்துகிட்டு சரி எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோ, இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்றப்போ நான் எதுக்கு உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு சண்டை. சோ 2 பேருக்கும் மாத்தி மாத்தி இந்த சண்டை வர்றப்போ தான் கோவத்துல இவங்க அடிச்சிருக்காங்க. அந்த அடிச்சதுல வந்து 2 பேருமே கோவக்காரங்க. ஓகே, முக்தி ரஞ்சன் ராய்ங்கிறவங்களும் கோவக்காரங்க, மகாலட்சுமிங்கிறவங்களும் கோவக்காரங்க. 2 பேரும் ஆங்கர் இஷ்யூஸ் இருக்கிறப்போ சண்டை போடுறப்போ பயங்கரமான சத்தம். அதுல வந்து அடிச்சதுல இறந்து போயிடுறாங்க. ஒரு நாள் ராத்திரி ஃபுல்லா முக்தி ரஞ்சன் ராய் வந்து அந்த வீட்டுக்குள்ளேயே மகாலட்சுமியோட உட்கார்ந்துருக்காங்க உடலோட. யூடியூப்ல வந்து சர்ச் பண்ணிருக்காங்க எப்படி உடலை வந்து டிஸ்போஸ் பண்றது. கூகுள்ல சர்ச் பண்ணிருக்காங்க. ஃபைனலி அவங்களுக்கு கிடைச்ச டீடைல்ஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு கிட்ட இருக்கிற மல்லேஸ்வரம் கிளம்பி போய் அதுக்குன்னு பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்து அவங்க உடலை கூறு போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டு இங்கிருந்து உடலை வெளியே போய் டிஸ்போஸ் பண்றது கஷ்டம், ஆனா உடல் இங்க இருக்கட்டும் நம்ம தப்பிக்கிறது ஈஸின்னு தெரிஞ்சு அங்கேருந்து தப்பிச்சு அண்ட் அவங்க 15 நாளைக்கு யாருமே இப்படி ஒன்று நடந்தது கூட தெரியாம இருந்திருக்காங்க. அவங்க உடல் மறுபடியும் கண்டெடுக்கிறப்போ அதாவது முக்தி ரஞ்சன் ராய் வந்து இறந்து போயிட்டாங்கன்னு தெரியறப்போ 20 நாள் கிட்ட ஆயிடுச்சு. அவங்க இங்கேருந்து கிளம்பி போய் பார்டருக்கு போய் பார்டர்ல அவங்களோட ஊர்கிட்ட போய் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட ஒரு 2 வீலர் வாங்கி அங்கேருந்து நான் இன்னும் 2 நாளா தரேன்னு சொல்லி கிளம்பி போய் ஊருக்கு வெளியில ஒரு இடத்துல அவங்க தூக்கு மாட்டி இறந்து போய் இது எல்லாத்துக்கும் காரணம் அவங்களுக்கு எனக்கு இருந்த சண்டை தான் அப்படின்னு சொல்லி போட்டு லெட்டர் எழுதி வச்சிருக்காங்க. ஸோ அவங்க வந்து 60 துண்டுகளை வெட்டி கொள்ளல, கொன்னதுக்கு அப்புறம் அவங்க டிஸ்போஸ் பண்றதுக்கு என்ன பண்றதுன்னு யோசிச்சிருக்காங்க. அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு இஷ்யூ, இது ஒரு கேஸா நம்ம பார்க்கலாம். ஓ இப்படி எல்லாம் நடக்கும்னு பார்த்துட்டு போகலாம். ரெண்டாவது இந்த மாதிரி நம்மள சொசைட்டிலயும் நடக்கக்கூடாது நம்மளுக்கும் நடக்கக்கூடாதுன்னு ஒன்று யோசிச்சோம்னா எதனால இது நடக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதை யோசிச்சு பாத்தீங்கன்னா 2 பேருக்கும் ஆங்கர் இஷ்யூஸ்ங்கிறது வந்து அதிகமா இருந்திருக்குன்னு ரொம்ப ஆப்வியஸா தெரியுது. மகாலட்சுமிங்கிறவங்க அவங்க கணவனோட சண்டை போட்டிருக்காங்க, அண்ணனோட சண்டை போட்டிருக்காங்க, அண்ணன் கூட சண்டை போட்டு அவங்க வீட்டை விட்டு அவங்களே அனுப்பிச்சு வச்சுட்டு இவங்க அங்க இருந்திருக்காங்க, மகளை வந்து கணவனோட அனுப்பிச்சு விட்டாங்க, அதுக்கப்புறம் ஒருத்தவங்களோட கல்யாணம் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு சீரிஸ் ஆஃப் யார் கூட இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு சண்டை இருந்துகிட்டே இருக்குது. முக்தி ரஞ்சன் ராய் அப்படிங்கிற ஒரு பையனும் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஏத்த மாதிரி அவனும் வந்து பதிலுக்கு பதில் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிற ஒரு பர்சனா இருந்திருக்கான். ஸோ இந்த 2 பேருமே வந்து கோவத்தை கண்ட்ரோல் பண்ண தெரியாதவங்க. ஃபேமஸான ஒரு கோட் கூட இருக்குது, 5 நிமிஷம் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண தெரியாதவங்க 50 வருஷத்துக்கு கஷ்டப்படுவாங்கன்னு. ஏன்னா இங்க நடக்கக்கூடிய நிறைய தவறுகள் இந்த ஒரு இஷ்யூ மட்டும் இல்ல, எந்த ஒரு டொமஸ்டிக்கா ஒருத்தங்க 2 பேரும் இவங்க கடிச்சதும் தப்பு இவங்க அடிக்கிறதும் தப்பு, ரெண்டுமே நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா 5 நிமிஷம் இஷ்யூ தான். ஒரு ரொம்ப கோவப்படுறப்போ கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துகிட்டு போய் தண்ணி குடிக்கிறதா இருக்கட்டும், இல்ல வீட்டை விட்டு வெளியே நடந்து போறதா இருக்கட்டும், சம்திங் அந்த 2 ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ்க்குள்ள 2 பேரும் பயங்கர டென்ஷன் ஆகுறப்போ என்னனாலும் பண்ணலாங்கிற ஒரு ஆங்கிள் எதுவும் பண்ணக்கூடாது. அதுதான் யதார்த்தமான ஒரு விஷயம். தப்பு யார் மேல இருக்குங்கிறதுக்குள்ளேயே நான் வரல. ஓகேவா, தப்புங்கிறது வந்து அவங்க 2 பேரோட பிரச்சனை. நம்ம வெளியில இருந்து பாக்குறப்போ அவங்க 2 பேரும் எப்படி இதை தவிர்த்திருக்கல. இப்ப 2 பேரும் வாழ்க்கை போச்சு கரெக்டா, அவங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இப்ப துக்கம் இந்தியா ஃபுல்லா பேசப்படுற ஒரு விஷயமா மாறி இருக்கு. இதெல்லாம் தவிர்த்திருக்கப்படக்கூடும். ஒரு உயிருக்கு விலையே கிடையாது. இதெல்லாம் தவிர்த்திருக்கிறது எப்படின்னு பாத்தீங்கன்னா 5 நிமிஷம் கோவத்தை கண்ட்ரோல் பண்றதுதான். இங்க நிறைய பேர் வந்து உடனே ரியாக்ட் பண்றது, உடனே டென்ஷன் ஆகுறது, உடனே கை வாங்குறது,
இதுதான் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நியாயமா 2 பேரும் கொஞ்ச நேரம் அவங்களோட கோவத்த கண்ட்ரோல் பண்ணியிருந்தாங்கன்னா, இது எல்லாமே தவிர்த்திருக்கப்படலாம்ங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோவ நான் உங்ககிட்ட முடிச்சுக்கிறேன். நாளைக்கு மறுபடியும் 9:00 நைட் உங்கள வந்து பார்க்குறேன். நான் அடுத்து எத பேசணுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அதிகமா கோவப்படுறவங்க ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க. அஃப் கோர்ஸ் இட்ஸ் அன் எக்ஸ்ட்ரீம் எக்ஸாம்பிள். பட் கோவத்த 5 நிமிஷம் கண்ட்ரோல் பண்ண தெரியலனா எந்த நிலைமைக்கு போய் விழுவும்னு புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அவன் வந்து வேணும்னே இதெல்லாம் பண்ணல. ஒரு கோவத்துல பண்ணியிருக்கான். கோவத்துல அடிச்சது எசகு பெசகா மாறி அவங்க இறந்திருக்காங்க. இதுதாங்க நடந்திருக்கிறது. ஸோ கோவத்த கண்ட்ரோல் பண்ணுங்கிறத மட்டும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நாளைக்கு 9:00 நான் உங்கள பார்க்குறேன். பாய். டேக் கேர். அண்ட் ஷேர் திஸ் வீடியோ வித் பீப்பிள் ஹூ நீட் திஸ்.